மாப்பிள்ள நல்லா இருக்கியாடா மாப்பிள்ள? இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பியானான்னு தெரியலடா மாப்பிள்ள. கரெக்டாக ஒரு 3.5 வாரத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் அந்த ஒரு சின்ன கிராமம் தான், அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் கப்பலுக்கு போகிறாங்க. எப்படி முன்னாடி கூட ஒரு கேடட் வந்து கேப்டன் ஹராஸ்மெண்ட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது மாதிரி இவனும் ஒரு ட்ரெயினி ஜிஎஸ்ஸாக போயிருக்கான் கப்பலுக்கு. நான் ட்ரெயினி ஜிஎஸ்ஆ கப்பலுக்கு போய் ஃபஸ்ட்டு கப்பலில் நல்லா கொஞ்சம் வீட்டு யோசனை அப்படி இப்படிலாம் இருக்கும். வேலையெல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்கான். ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் இல்லை 2 நாள் தொடர்ந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னை கேப்டன் ஹராஸ்மெண்ட் பண்ண பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து ஒரு 2-3 நாளாக இருந்துச்சு. கம்பெனிலேருந்து கால் வந்திருக்கு, இது மாதிரி உங்கள் மையம் வந்து ஃப்ரீசர் ரூம்குள்ளே போய் அவனால் லாக் போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த ரூம்குள்ளே வந்து -3 டிகிரி -4 டிகிரி அப்படிலாம் இருக்குண்டா அவன் அவனால் லாக் போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி கம்பெனிலேருந்து ரிப்ளை வந்திருக்கு. அவனோட பாடியே வீட்டுக்கு ஒரு 5 நாளைக்கு இருந்துச்சுன்னா வீட்டுக்கே போய் சேர்ந்துச்சான்டா மாப்பிள்ள. இது அப்புறம் எனக்கும் தெரிஞ்சால் என் கூட ஒருத்தன் வேலை பார்க்குறேன், அவங்க ஊரில் தான் இது நடந்திருக்கு. சரியா மாப்பிள்ள? முன்னாடி ஒரு பையன் இருந்தால கேட்டுட்டான், அவன் இருந்தப்போ கூட வெளியே நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ்னால் வெளியவே வரல. தெரியல மாப்பிள்ள. இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா வச்சுக்க, ஃபஸ்ட்டு கப்பலில் கொஞ்சம் வீட்டு யோசனை மண்டை அப்படியே போட்டு ப்ரெஷர் ஆகிக்கிறோம். அதெல்லாம் பொறுத்துட்டு நல்லா வா சரியா போட்டு அதெல்லாம் யோசிக்காத. வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்கெலாம் தெரில சூசைட்ஸு. ஆனால் அது என்னான்னு தெரில, அவங்கெல்லாம் கொண்டாங்களா இல்லை அவனா சூசைட் பண்ணிக்கிட்டான்னா என்ன கதைன்னே யாருக்கு தெரியும். கம்பெனி சொல்லிச்சு, அவங்களும் ஒரு ஏழ்மையான குடும்பம் நம்பிட்டு போக வேண்டியது. அப்படி என்ன பண்ணுறது? சரியா பாஸ் சுதானமாக பாய்.